வெல்கம் டு மாசா அகாடமி. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி ஜிடிக்கு ஒரு டாப் 300 கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்ட் 6க்கான வீடியோ. ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் 5 வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்குள்ளே வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சிஸ்டன்சி வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 4000 பேர் பார்த்துருக்காங்க. ரெண்டாவது வீடியோ 2000 பேர்கிட்ட பார்த்துருக்காங்க. மூணாவது வீடியோ 1000 பேர், அதுக்கப்புறம் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பித்தவங்களுக்கு இந்த கொஷின்ஸ் வந்து எப்படி இருந்திருக்கலாம், டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த லெவலில் கேட்பாங்களா அப்படின்னு கூட ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 10 கொஷின் வரைக்கும் நீங்கள் ஈஸியாக போட்டலாம். ரொம்ப ஈஸியாக தான் நிச்சயமாக இருக்கும். இந்த லெவலில் நிச்சயமாக இருக்காது. இதை விட ஈஸியாக தான் நமக்கு நிச்சயமாக இருக்கும். ஸோ மீதி இருக்கிற ஒரு 10 to 15 நம்ம போட போகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு தான் அந்த கொஷின்ஸ் வந்து என்ன இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் கிடையாது. அதுக்கு அடுத்த லெவலில் உள்ள கொஷின்ஸாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எடுத்து கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ இந்த 10 கொஷின் எல்லாருமே போடுவாங்க. அதை தாண்டி யார் போடுறாங்களோ அவங்க தான் என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம். எல்லாரும் 90 மார்க் எடுத்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 91 மார்க் எடுக்கணும். சரியா? எல்லாரும் 130 மார்க் எடுத்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 131 மார்க் எடுக்கணும். அதான் நமக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்குது. அதனால் இந்த கொஷினை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே எல்லா சீரியஸுமே முடிஞ்ச அளவுக்கு பார்க்க ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் எக்ஸாம்ஸில் இந்த லேட்டஸ்ட்டாக நடந்த இந்த எஜுகேட்டிவ் பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எஸ்எஸ்சி ஜிடி 2026க்கான ஸ்டேட் லெவல் ஃப்ரீ மார்க் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட இது வரைக்கும் 180+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸாவது இந்த எக்ஸாமை எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சண்டே நடக்க போது 8/3/2026 காலையில் 10 மணிலேருந்து 10:15க்குள்ளாடி இந்த எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு என்ன பண்ணோம், நடக்கும். ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து நம்மளோட மாசா லேர்னிங் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோரில். டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட வாட்ஸ்அப் அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ஓடிபி வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் ஸ்க்ரீனில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா பேட்சஸ்னு ஒரு ஆப்ஷன் தெரியும். சரியா? பேட்சஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் தெரியும். அந்த பேட்சஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் வரும். ஸோ இந்த சிம்பிளை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பேட்ச் கோடு ஒன்று கேட்கும். சரியா? ஸோ இந்த பேட்ச் கோடில் மாசா 2026 ஜிடின்னு கொடுங்க. சரியா? சக்ஸஸ்ன்னு உங்களுக்கு வந்துடும். சரியா? அந்த சக்ஸஸ்ன்னு வந்த ஒரு 2 to 3 ஹவர்ஸில் உங்களுக்கு என்ன பண்ணிடலாம், நம்ம ஆக்டிவேட் ஆகிரும் அந்த இது. ஸோ இதில் தான் உங்களுக்கு டெஸ்ட் வரும். ஸோ 10 to 10:15க்குள்ளாடி நீங்கள் அதில் லாகின் பண்ணி நீங்கள் டெஸ்ட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ தமிழ்நாடு லெவலில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க, உங்கள் கட் ஆஃப் எவ்வளோ வரும், நம்ம காம்படிட்டர் அதாவது கிட்டத்தட்ட 180ங்கிறது ஒரு கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தால் கூட இதில் உங்களால் ஃபஸ்ட் மார்க் எடுக்க முடியுமா அப்படிங்க ஏம் பண்ணாலே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த டெஸ்ட் எழுத சொல்லுங்கள். ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். சரியா? ஸோ நீங்கள் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். Which one of the following can be the value of k so that the number 217924k is divisible by 6? 217924k என்ற எண்ணை 6ஆல் வகுப்படும் வகையில் பின்வருவனவற்றில் எது kயின் மதிப்பாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஆரோட டிவிசிபிள் ரூல் வந்து என்ன அப்படின்னா, 6 வந்து நம்ம 2x3 நம்ம என்ன பண்ணலாம், பிரிக்கலாம். அப்போ 2ஓட ரூலும் அப்ளை ஆகணும், 3ஓட ரூலும் அப்ளை ஆகணும். 2ஓட ரூல் என்னதுப்பா, லாஸ்ட் டிஜிட் வந்து எப்படி இருக்கணும், 0வாக இருக்கணும். அப்படி இல்லைனா என்னதான் இருக்கணும், ஈவன் நம்பராக இருக்கணும். 0வாக இருக்கணும், அப்படி இல்லைனா ஈவன் நம்பராக இருக்கணும். 3ஓட ரூல் வந்து என்னது, சம் ஆஃப் டிஜிட்ஸ் டிவைட் பை 3. 3ஓட ரூல் வந்து என்னது, சம் ஆஃப் டிஜிட்ஸு டிவைடட் பை 3ன்னு இருக்கும். சரியா? ஸோ இதுதான் நம்ம 2க்கான ரூல். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 217924k. சரியா? ஸோ இந்த கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேக்கு பதிலாக நம்ம இந்த ஆப்ஷன் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்ஷன் எல்லாம் இருக்குது, 0426ன்னு இருக்குது. சரியா? நான் ஆப்ஷன் போடுறேன் 0426. அப்போ இந்த 4ல் 1 தான் வரணும் இந்த கே இருக்க இடத்துல. நான் சொல்லியிருக்கேன் லாஸ்ட் டிஜிட் வந்து 0வாக இருக்கணும், ஈவனாக இருக்கணும். அப்போ 0 ஈவன் நம்பராக இருக்குது. அப்போ 2ஓட ரூல் எல்லாத்துக்குமே சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. அப்போ நம்ம அடுத்து என்ன செக் பண்ணோம், 3ஓட ரூல் வந்து செக் பண்ணோம். ஸோ 3ஓட ரூல் வந்து என்னது, சம் ஆஃப் டிஜிட்ஸ் டிவைட் பை 3. அப்போ சம் ஆஃப் டிஜிட்ஸ் பண்ணுங்கள். அப்போ 2 1 3 3 7 10 19 21 4 25. ஸோ சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 25. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து இப்போ இந்த கே இருக்க இடத்துல 0 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 25 + 0 25 தான் வரும். அது வந்து 3ஆல் வகுப்படாது. ஸோ இந்த ஆப்ஷன் நமக்கு வராது. அடுத்து 25 + 4 29 வரும். சரியா? அப்போ 29 போட்டாலும் அது வந்து 3ஆல் வகுப்படாது. ஸோ இந்த ஆப்ஷன் வராது. 25 + 2 27 வரும். கரெக்டாக? அப்போ இந்த இடத்துல இந்த கே இருக்க இடத்துல நம்ம 2 போட்டோம் அப்படின்னா
25 + 2 27 வரும். ஸோ இது வந்து 3ஆல் வகுப்படும். அப்போது நமக்கு வந்து இந்த கே இருக்க இடத்துல கொஸ்டின் வந்து என்ன வரும்னு தான் கேட்டிருக்காங்க. என்ன வேல்யூ வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன வேல்யூ வரும்? 2 தான் வரும். இந்த 6 செக் பண்ண எந்த அவசியமே கிடையாது. ஸோ உங்களுக்கான ஆன்சர் என்ன தான் இருக்கும்? 2ஆ இருக்கும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சால் போதும் என்ன பண்ணலாம்? ஈஸியாக போட்டுடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். If the HCF and LCM of two numbers are 7 and 245 respectively, find their product அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இரண்டு எண்களின் HCF மற்றும் LCM முறையே 7 மற்றும் 245 எனில் அவற்றின் பெருக்கல் பலனை கண்டறியவும். அப்போது ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் தான் நம்ம ஃபார்முலா இருக்குது. கரெக்டு தானே? பெருக்கல் பலன் தான் கேட்டிருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இல்லைனா இரு எண்களின் பெருக்கல் பலன், இல்லைனா அதை என்ன சொல்லுவாங்க? இரு எண்களின் பெருக்கல் பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டு தானே? அப்போ இரு எண்களின் பெருக்கல் பலன் அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப். இரு எண்களின் பெருக்கல் பலன், அதாவது என்ன சொல்லுவாங்க? ஏ இன்ட்டு பி நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னது? எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப். சரியா? ஸோ ஹச்சிஎஃப் வந்து 7, எல்சிஎம் வந்து எவ்வளவு? 245. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? இரு எண்களின் பெருக்கல் பலன் கிடச்சிரும். கொஸ்டினை கேட்டிருக்காங்க, அவற்றின் பெருக்கல் பலன் தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப டைரக்ட் கொஸ்டின். சரியா? அப்போ 5 35, லாஸ்ட் டிஜிட் வச்சு பெருக்கிறீங்கன்னா 5 7 எவ்வளவு? 35. அப்போ லாஸ்ட்டில் 5ல் முடியணும். அப்போ இந்த ஆப்ஷனும் வராது, இந்த ஆப்ஷனும் வராது. இது ரெண்டில் தான் நமக்கு ஒரு ஆப்ஷன் வரும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா 14, 200 இன்ட்டு 7 வந்து நமக்கு எனக்கு 14, 1400 வரும். அப்போ கண்டிப்பாக 1400னா இதுவும் வராது. இதுதான் நமக்கு ஆன்சர். நான் மல்டிப்ளை பண்ணாமல் என்ன பண்ணிட்டேன்? ஆன்சர் போட்டேன். சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு லாஜிக்காக திங்க் பண்ணுங்கள். நம்ம என்ன பண்ணலாம்? கொஸ்டின்ஸை ஈஸியாக போட்டுடலாம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2 taps P and Q alone can fill a tank in 10 hours and 12 hours respectively. If both the taps are open at 9 a.m. in the morning, then at what time should tap P be closed to fill the tank completely by 3 p.m. exactly? சரியா? ஸோ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, P மற்றும் Q என்ற இரண்டு குழாய்கள் மட்டும் ஒரு தொட்டியை முறையே 10 மணி நேரத்திலும் 12 மணி நேரத்திலும் நிரப்ப முடியும். இரண்டு குழாய்களும் காலை 9 மணிக்கு திறந்து விடுறாங்களாம். பிற்பகல் 3 மணிக்குள்ள தொட்டியை நிரப்பணுமா. அப்போது அந்த பீங்கிற குழாய் வந்து எத்தனை மணிக்கு மூடணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அப்போது 9 மணிக்கு தொடங்குறாங்க அப்படின்னா 9, 10, 11, 12, 1, 2 இந்த 3 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சரியா? ஸோ நம்ம முதல்ல டோட்டல் ஒரு எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். அப்போ 10, 12. அப்போ எல்சிஎம் நமக்கு எவ்வளோ இருக்கும்? 60ன்னு இருக்கும். சரியா? அப்போ 10 இன்ட்டு 6 60, 12 இன்ட்டு 5 60. சரியா? அப்போது 2 பைப்பு சேர்ந்தால் 1 ஹவருக்கு எவ்வளோ லிட்டர் ஃபில் பண்ணும்? 11 லிட்டர் ஃபில் பண்ணும். மொத்தம் எவ்வளோ லிட்டர் இருக்குது? 60 லிட்டர் இருக்குது. இப்போ 3 மணி நேரத்தில் 60 லிட்டர் ஃபில் பண்ண போகுது. நமக்கு 1 ஹவருக்கு எவ்வளோ? 2 பைப்பு சேர்த்து ஃபில் பண்ணால் 1 ஹவருக்கு எவ்வளோ லிட்டர் ஃபில் பண்ணும்? 11 லிட்டர் ஃபில் பண்ணும். எப்போ அந்த பைப்பை வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? அப்போது ஃபஸ்ட்டு 1 ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து 11 லிட்டர் ஃபில் பண்ணும். கரெக்டாக? அடுத்த 1 ஹவரில் ஒரு 11 லிட்டர் ஃபில் பண்ணும். அப்போது 11 22, அடுத்தது ஒரு 11 போட்டால் 33, அடுத்தது ஒரு 11 போட்டால் 44, அடுத்தது ஒரு 11 போட்டால் 55. ஸோ இந்த 2 மணி வரைக்கும் நமக்கு வந்து 55 லிட்டர் வந்து என்ன பண்ணிடும்? ஃபில் ஆயிரும். சரியா? அடுத்த 1 ஹவர் விட்டால் அது எவ்வளோ ஆயிரும்? 66 லிட்டர் ஆயிரும். சரியா? அதான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிற்பகல் 3 மணிக்குள் தொட்டியை முழுமையாக நிரப்ப பி குழாய் எந்த நேரத்தில் மூடப்பட வேண்டும் சொல்லி கேட்குறாங்க. சரியா? அப்போ இந்த 2 மணிக்கு நான் என்ன பண்ணுறேன்னா பி குழாய் என்ன பண்ணிடுறேன்? மூடிடுறேன். அப்போ பி குழாயை மூடியாச்சுன்னா எனக்கு வந்து 6 லிட்டர் விழாது. எத்தனை லிட்டர் தான் விழும்? 5 லிட்டர் மட்டும் தான் என்னால் என்ன பண்ண முடியும்? விழும். அதாவது கியூ குழாய் மட்டும்தான் ஆக்டிவில் இருக்கும். கியூ குழாய் வந்து 1 ஹவருக்கு 5 லிட்டர் தான் ஃபில் பண்ணும். அப்போ இது வரைக்கும் ஒரு 55 லிட்டரு ப்ளஸ் இந்த கியூ குழாய் வந்து ஒரு 5 லிட்டர், நமக்கு என்ன ஆகும்? 60 லிட்டர் ஃபில் ஆகிடும். நம்மகிட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இந்த பிங்கிற குழாய் வந்து எத்தனை மணிக்கு மூடணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ எத்தனை மணிக்கு மூடுவாங்க? கரெக்டாக 2 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ 2 மணிக்கு வந்து 55 லிட்டர் ஃபில் ஆகிருக்கும். அடுத்த 1 ஹவரில் மீதி 5 லிட்டர் ஃபில் ஆகி நமக்கான டோட்டல் கெப்பாசிட்டி வந்து 60 லிட்டர் வந்து என்ன ஆயிரும்? ஃபில் ஆயிரும். சரியா? ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், டைம் அண்ட் ஒர்க், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் ரெண்டுமே ரொம்ப ஈஸி தான். ஒரு ஸ்டோரி மாதிரி நீங்கள் படிச்சுக்கிட்டாலே போதும், என்ன பண்ணலாம்? ஈஸியாக போட்டுடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The sides of a rectangle are in the ratio 8:10 and its perimeter, சரியா, and its perimeter is 90 centimeter. Find the area of the rectangle. சரியா? அப்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சைடு கொடுத்துருக்காங்க. சைடு வந்து என்னது? 8x 10xன்னு கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் வந்து 90 சென்டிமீட்டராக. ஏரியா வந்து கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ பெரிமீட்டருக்கு ஃபார்முலா வந்து என்னது? 2 × L + B. ஏரியாவுக்கு ஃபார்முலா வந்து என்னது? L × B.
கரெக்டாக? ஸோ முதல்ல அந்த எல்பி எவ்வளோ வேல்யூன்னு கண்டுபிடிங்க. அப்போ இந்த பெரிமீட்டர் வந்து 90 தானே, அப்போ 90 = 2 × L + B. அப்போ கேன்சல் பண்ணியாச்சு அப்படின்னா 45 லென்த் வந்து 8x, பிரெத் வந்து 10x. அப்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 45 = 18x. ஸோ கேன்சல் பண்ண அப்படின்னா 6 3 18, 1 3 3 5 3 15. சரியா? ஸோ 2 3 6, 5 3 15. ஸோ அப்போ x நமக்கு என்ன கிடைக்குன்னா 5/2ன்னு கிடைக்கும். சரியா? நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 8x கொடுத்துருக்காங்களா? அப்போ 8 × 5/2. அதே மாதிரி 10x கொடுத்துருக்காங்களா? அப்போ 10 × 5/2. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 2 8, இதையும் கேன்சல் பண்ணோன்னா I 2 10. அப்போ 4 5 20, I 5 25. அப்போது லென்த் 20 இருக்கும், பிரெத் எவ்வளோவா இருக்கும்? 25ன்னு இருக்கும். அப்போ ஏவோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும்? 20 × 25. ஸோ 25 2 50னா நமக்கு வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 500ன்னு இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ மென்சுரேஷன் வந்து கண்டிப்பாக 2 கொஸ்டின் கேட்பாங்க. ஃபார்முலாஸ் நல்லா படித்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A sum of money doubles itself in 15 years at the rate of compound interest. In how many years will it become 4 times at the same rate of interest சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? A sum of money double itself. அப்போ டபுள்னா 2 மடங்கு. எத்தனை இதில் ஆகுதான்? 15 வருஷத்தில் மாறுதான். சரியா? In how many years will it become 4 times? 4 டைம்னா அந்த 4ஐ நம்ம இந்த 2ஓட பவரில் எழுதுனா எப்படி எழுதுவீங்க? 2² எழுதுவோம். நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த பவரில் இருக்கிற வேல்யூவையும் இதையும் என்ன பண்ணிடுவோம்? மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 2 × 15 எவ்வளோ இருக்கும்? 30 வருஷம் இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, இப்போ வந்து 2 இயர் வந்து 15 வருஷம் மாறுது. 4 டைம் கேட்டிருக்காங்க. அப்போ 4 டைம்னா என்ன பண்ணுவோம்? நம்ம 2² மாற்றுவோம். அப்போ இந்த பவரில் இருக்கிற வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துருக்கதையும் நம்ம என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணுவோம். இதே இது அவங்க வந்து 8 டைம் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இதை 2³ மாற்றுவோம். ஸோ என்ன வேல்யூ பேஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி பேஸ் வேல்யூ நம்ம என்ன பண்ணுவோம்? மாற்றுற மாதிரி தான் கொடுப்பாங்க. அந்த பேஸ் வேல்யூ மாற்றிட்டு அந்த பவரில் இருக்க வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துருக்க அந்த இயரையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும்? ஆன்சர் கிடச்சிரும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 3 years ago the age of, சரியா? 3 years ago the age of a man was 6 times the age of his younger brother. 8 years later the age of the man will be 3 years less than twice the age of his younger brother. Find the present ages of the man and his younger brother. சரியா? present age of the man and his younger brother கேட்டிருக்காங்க. சரியா? 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மனிதனின் வயது அவரது தம்பியின் வயதை விட 6 மடங்கு அதிகமாக இருந்தது. 8 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மனிதனின் வயது அவரது தம்பியின் வயதை விட 2 மடங்கு குறைவாக இருக்கும். அந்த மனிதனின் மற்றும் அவரது தம்பியின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்காங்க? கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணணும் பாருங்கள். முதல்ல போட்டுடலாம். ஸோ 3 year ago, ஸோ 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மனிதரோட வயசும். சரியா? மேன் வாஸ் 6 டைம்ஸ். மேனும் எங்கர் பிரதரும் மேன் வாஸ் 6 டைம்ஸ்னால் இவர் 6 மடங்கு போட்டிங்கன்னா இவர் என்ன போடுவீங்க? 1 மடங்குன்னு போடுவீங்க. சரியா? 8 வருஷத்துக்கு அப்புறம் 8 years later 8 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, the age of the man will be 3 years less than twice the age of his younger brother. முதல்ல twice the age போடுங்க. 2 மடங்கு இருக்குமா? சரியா? அப்போ இவரை விட இவர் வந்து எத்தனை மடங்கு இருப்பார்? 2 மடங்கு இருப்பார். ஆனால் இந்த ட்வைஸை விட அது எப்படி கம்மியாக இருக்குமா? 3 வயசு கம்மியாக இருக்குமா? லெஸ் தானாக இருக்குமா? அதான் நான் என்ன பண்ணியிருக்கேன்? ட்வைஸ்லேருந்து 3 வயசு கம்மியாக போட்டிருக்கேன். 2x - 3ன்னு போட்டிருக்கேன். சரியா? இப்போ கொஸ்டின் வந்து பெர்சன்டேஜ் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த 2 கொடுத்துருக்க வயசு இருக்கனால, இந்த எக்ஸோட வேல்யூ இருக்கனால அந்த ரேஷியோ நம்ம என்ன பண்ணுறேன்? 6/1க்கு நான் ஈக்குவல் பண்ணுறேன். 6/1க்கு நான் என்ன பண்ணுறேன்? ஈக்குவல் பண்ணுறேன். அப்போ இது வந்து 2x - 3, இது வந்து என்ன இருக்கும்? நமக்கு எக்ஸுன்னு இருக்கும். சரியா? இதை வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 8 years லேட்டர் கொடுத்துருக்காங்களா, இது வந்து பெர்சன்டேஜ்னு வச்சுக்கோங்கடா. இது வந்து பெர்சன்டேஜ் வந்து ஒரு பார்டர். அப்போ +8 years நமக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு 3 years இருக்குது. இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன இருக்குது? ஒரு -3 years இருக்குது. அப்போது நம்ம வந்து இது ரிவர்ஸில் எடுக்கிறோம் அப்படின்னா இது வந்து என்னது? -8. இது வந்து என்னது? -8. அப்போ -8 - 3 நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 11 வருஷம் கிடைக்கும். அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்? 11 வருஷத்துக்கு முன்னாடி அதை ஈக்குவேட் பண்ணுறேன். அப்போ 11 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட வயசு எவ்வளோ இருந்திருக்கு? 6 மடங்கு 1 மடங்கு இருந்திருக்கு. அப்போ இது வந்து 11 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கிற வயசு. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஒரு 11 என்ன பண்ணுறேன்? இதுலேருந்து கழிச்சிருந்தேன். சரியா? அப்போ இங்கே என்ன பண்ணுறேன்? ஒரு 11 கழிக்கிறேன். கழிச்சாச்சு அப்படின்னா
11 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற 6 மடங்கு 1 மடங்குங்கிற வயசு கிடச்சிடும். அப்புறம் அந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு வந்து 2 கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸ்க்கு முன்னாடி, இது ப்ரெசன்டேஜ் அப்படின்னா 3 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ளது கொடுத்துருக்காங்க, 8 இயர்ஸ்க்கு பின்னாடி உள்ளதும் கொடுத்துருக்காங்க. ஸோ 8 இயர்ஸ்க்கு பின்னாடி உள்ளதை நான் எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்ணுறேன்னா, அந்த 3 இயர்ஸ் உள்ளது நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவேட் பண்ணுறேன். அப்போ பின்னாடி நம்ம ப்ரெசன்டேஜுக்கு போகும்போது ஒரு 8 வருஷம், அதுக்கு முன்னாடி போகும்போது ஒரு 11 வருஷம். அப்போ அந்த 11 வருஷம் கழிச்சாச்சு அப்படின்னு நமக்கு என்ன கிடைச்சிரும், இதுக்கான ஈக்குவேஷன் கிடச்சிரும். சரியா? இப்போ இதை சால்வ் பண்ணால் போது நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் எடுத்துடலாம். அப்போ 2x -3 -11 -14 x -11 is equal to 6/1. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 2x -14 is equal to 6x -66. அப்போ 2xலேருந்து 6x நம்ம கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், -4x. ஸோ -14 66 நம்ம கழிச்சா நம்ம எவ்வளோ கிடைக்கும், 52ன்னு கிடச்சிரும். இதுவும் கேன்சல் ஆயிரும். 1 நாள் 4 3 நாங்கள் 12. சரி, அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிரும், 13ன்னு கிடச்சிரும். சரியா? அப்போ 8 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட வயசு என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 8 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட வயசு என்ன இருக்குது அப்படின்னா 2x - 3யும் 1 மடங்குன்னு இருக்கு. அப்போ 2 × 13 26, 26 - 3 எவ்வளோ இருக்கும், 23 வயசு இருக்கும். ஸோ இவங்களோட வயசு 13 வயசு இருக்கும். நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா தற்போதைய வயது. அப்போ தற்போதைய வயதுனா ப்ரெசன்டேஜ் அப்படின்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வயது. அப்போ 23லேருந்து 8 கழிச்சிருங்க. அப்போ எத்தனை வயசு இருக்கும், 15 வயசு. அதே மாதிரி 13லேருந்து 8 கழிச்சிருங்க. அப்போ எத்தனை வயசு இருக்கும், 5 வயசு இருக்கும். சரியா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ட்ரை பண்ணாலும் என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சிம்பிளிஃபை த ஃபாலோவிங். சரியா? ஸோ சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல எதை செய்வோம், போல்மாஸ் ரூல் படி டிவிஷன் செய்வோம். சரியா? 4.9 / 7. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 0.7 நமக்கு கிடைக்கும். அப்போ 21 மைனஸ் என்ன பண்ணுவோம், 0.7 ப்ளஸ் 3.9 × 4. அப்போ 39 × 4 9 36 6 மீதம் 3 3 12 3 15. 2 டெசிமல் தள்ளி புள்ளி வச்சா 1.56 ப்ளஸ் என்ன இருக்கும், 0.9 இருக்கும். சரியா? அப்போ 21லேருந்து நம்ம 0.7 கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 20.3ன்னு கிடைக்கும். ஸோ இது இந்த 1.56 அடுத்து 0.9 இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், கூட்டுவோம். அப்போ 6 9 5 14 3 17க்கு 7 மீதம் 1. ஸோ அப்போ 2 2. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன இருக்கும், 22.76ன்னு இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். In a circular race of 840 meter, A and B start from the same point in the same direction at what the same time with speeds of 6 meter per second and 12 meter per second respectively. After how much time will they meet next time? அப்படி சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சீக்வன்ஸாக கொடுத்துருக்காங்க. அப்படி தானே, சேம் டைரக்ஷன் சீக்வன்ஸாக கொடுத்துருக்காங்க. வில் தே மீட் நெக்ஸ்ட் டைம், வில் தே மீட் அகைன், வில் தே மீட் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போம். அப்போது 6க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்தால் நமக்கு என்ன கிடச்சிரும், 12 கிடச்சிரும். சரியா? நம்ம என்ன கேட்டிருக்காங்க, ஸ்பீடு கேட்டிருக்காங்க. கரெக்டாடா? ஸோ ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 840, டைம் எவ்வளவு, 12. சரியா? அப்போ நமக்கு கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 3 12 2 4 8 1 4 4 0 1 3 3 7 3 21 0. அப்போ நம்ம எவ்வளோ கிடைக்கும், 70 செகண்ட்ஸ் கிடைக்கும். சரியா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இந்த வில் தே மீட் நெக்ஸ்ட் டைம் இல்லை இந்த சர்க்குலர் ரேஸு இந்த மாதிரி வந்தாலும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்ம எல்சிஎம் எடுக்க சொல்லியிருக்கோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். If the sum of two sides of an equilateral triangle is 16 cm, find the third side. இப்போ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னாலே 2 பக்கம் சமமாக இருக்கும். இதோட பக்கம் வந்து 16. அப்போ இது 8 இது 8ன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த 3வது உள்ள நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஒருவேளை இதில் அவங்க வந்து பெரிமீட்டர் சுற்றளவு கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், அதை கண்டுபிடிச்சிருக்கலாம். இல்லாத நேரத்தில் நம்மளால் என்ன பண்ணியிருக்க முடியாது, அதை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நாட்டுங்கிற ஆப்ஷன் தான் நம்ம என்ன பண்ணுவோம், சூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நாட், ஏன்னா அதை கண்டுபிடிக்க முடியாது. சரியா? பெரிமீட்டர் ஏதாவது கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்.
A and B started a business by investing amount of 1,85,000 and 2,25,000 respectively. If B's share in the profit earned by them is 9,000, then find what is the total profit earned by them அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஏ மற்றும் பி ஆகியோர் முறையே 1,85,000 மற்றும் 2,25,000 முதலீடு செய்து ஒரு தொழிலை தொடங்கினார். அவர்கள் ஈட்டிய லாபத்தில் பியின் பங்கு 9,000 என்றால் அவர்கள் ஈட்டிய மொத்த லாபம் என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? அப்போது ஏ வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாரு? 1,85,000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. பி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாரு? 2,25,000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. சரியா? அதில் பியோட ஷேர் வந்து இவ்வளோவா? 9,000. கொஸ்டின் கேட்டிருக்காங்க, டோட்டல் ப்ராஃபிட் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் ரேஷியோ வந்து ரெண்டுக்குமே ரேஷியோ எடுப்பேன் கரெக்டாக. 3 0 கட் பண்ணுவோம். 5ஆல் கட் பண்ணிங்க அப்படின்னா 3 15, 35னா 7 35. இதுவும் 5ஆல் கட் பண்ணிங்கன்னா 4 20, 5 25. ஸோ 47:35 கிடைக்கும். சரியா? இதில் இந்த 45 மடங்கு, அதான் பியோட ஷேர் வந்து 9,000 கொடுத்துருக்காங்க. அப்போ 45 மடங்குங்கிறது எவ்வளவு? 9,000. அப்போ ஒரு மடங்கு எவ்வளோ இருக்கும்? 2 45 90 0. ஸோ ஒரு மடங்குங்க நம்ம எவ்வளோ இருக்கும்? 200 இருக்கும். கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மொத்த ஷேர் கேட்டிருக்காங்க. மொத்த ஷேர்னா 47 35. 5 7 12க்கு 2 மீதம் 1, 3 4 7 1 8, 82 மடங்கு. அப்போ 82 × 2 164 இருக்கும். 2 0க்கு 2 0 போட்டால் போதும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். 1,64,000 16,400 இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். If tax on commodity is reduced by 20% and its consumption increased by 15%, then what will be the effect on tax revenue அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு பொருளின் மீதான வரி 20% குறைக்கப்பட்டு அதன் நுகர்வு 15% அதிகரிக்கப்பட்டால் அதோட டேக்ஸ் ரெவன்யூ வந்து எவ்வளோ எஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ இதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா இருக்குல்ல. ஸோ +or-A +or-B +or-AB/100. இன்க்ரீஸ்னா ப்ளஸ் போடுவோம், டிக்ரீஸ்னால் என்ன பண்ணுவோம்? மைனஸ் போடுவோம். ஸோ ப்ளஸ்னால் நீங்கள் என்ன போடுவீங்க? இன்க்ரீஸ்க்கான சிம்பிளாக போடுவீங்க. ஸோ அது டிக்ரீஸாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? நம்ம மைனஸ் போடுவோம். சரியா? ஸோ இஃப் டேக்ஸ் அண்ட் கமாடிட்டி ரெடியூஸ்னால் டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ என்ன போடுவீங்க? -20%. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் இன்க்ரீஸ். அப்போ என்ன போடுவீங்க? +15%. அப்போ மைனஸும் ப்ளஸும் மைனஸ்ன்னு வரும். அப்போ -20 × 15/100. அப்போ ஒரு 20 20, 5 20 100, ஓரஞ்சு 5 3 15. அப்போ -20 + 15 நம்ம என்ன கிடைக்கும்? -5, ஒரு -3. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? -8% கிடைக்கும். அப்போ -8 கிடைச்சாலும் நமக்கு என்னது? மைனஸ்னாலே டிக்ரீஸ் தானே, டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ தேர் வில் பி a டிக்ரீஸ் ஆஃப் 8%. ஸோ ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Ria sells a laptop for ₹35,000, earning a profit of 25%. If she wants to earn a profit of 30%, at what price would she sell the laptop அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? அப்போது ரியா வந்து ஒரு மடிக்கணினியை 35,000 விற்று 25% லாபம் ஈட்டுகிறார். 25% ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ 35,000 செல்லிங் ப்ரைஸ். அப்போ 25% ப்ராஃபிட் அப்படின்னா 100 கூட தான் நம்ம என்ன பண்ணுவோம்? 25 கூட்டுவோம். அப்போ இந்த 125% தான் நமக்கு எவ்வளவு? 35,000. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 30% ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னா அது எவ்வளோக்கு விற்கணும்? அவர் 130% அவர் என்ன பண்ணணும்? சேல் பண்ணணும். அது எவ்வளோ நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ கட் பண்ணிங்க அப்படின்னா 5 25 125, ஒரு 25 25, அப்புறம் 10 கிடைக்கும். 100 10னா 0 அப்படி தானே? ஆமாம், 10னா 100 கிடைக்கும். சரி, அப்போ 4 25 100 0 0. திரும்ப 5ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2 10 8 40 0. இப்போ 13 × 28. அப்போ 3 24, 1 2 1 8, 3 6, 4 8 10 16 6 மீது 1னா 364. அப்போ 364ங்கிறது நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A alone can do a piece of work in 6 days and B alone can do the same work in 8 days. A and B decided to finish the work for 3,200. With the help of C, they finished the work in 3 days. How much should C paid அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ A வந்து தனியாக ஒரு வேலையை 6 நாட்களிலும் B தனியாக அதே வேலையை 8 நாட்களிலும் செய்து முடிக்க முடியும்.
ஏ மற்றும் பி 3200க்கு வேலையை முடிக்க முடிவு செய்தனர். சி உதவியுடன் அவர்கள் வேலையை 3 நாட்களில் முடித்தனர். சிக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏ அலோன் கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 6 days. ஸோ ஏ அலோன் கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 6 days. பி அலோன் கேன் டூ த சேம் ஒர்க் இன் 8 days. சரியா? அப்போ 2 பேருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போம். இன்னொன்று கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ அண்ட் பி டிசைடட் டு ஃபினிஷ் த ஒர்க் ஃபார் 3200. வித் த ஹெல்ப் ஆஃப் சி தே ஃபினிஷ் த ஒர்க் இன் 3 days. வித் த ஹெல்ப் ஆஃப் சின்னு அர்த்தம், ஏ கூட பி இருப்பார் ப்ளஸ் சி சேர்த்தா 3 நாளில் முடிப்பாங்க. அப்போ இது 3க்கு எல்சிஎம் எடுங்க. சரியா? அப்போ 6, 8, 3க்கு எல்சிஎம் எடுங்க. அப்போ போட்டோம் அப்படின்னா 3ஆல் போட்டோன்னா 3 6, 8, 1 3 3. திரும்ப நீங்கள் 2ஆல் போட்டிங்கன்னா 1 2 2, 4 2 8 1. இதுக்கு மேலே போட முடியாது. கரெக்டாக? ஸோ 2 6, 6 நாள் எவ்வளவு, 24. அப்போ டோட்டல் ஒர்க் நமக்கு எவ்வளோ இருக்கும், 24 ஒர்க் இருக்கும். சரியா? அதில் எவ்வளோ பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸோ 6 × 4 24, 8 × 3 24, 3 × 8 24. அப்போது இந்த ஏபிசி 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் செய்வாங்க, 8 ஒர்க் செய்வாங்க. இதில் இந்த ஏவும் பியும், ஏ வந்து 4 ஒர்க்கு, பி வந்து 3 ஒர்க்கு. அப்போ ஏவும் பியும் சேர்ந்தாங்கன்னா 7 ஒர்க் செய்வாங்க. சரியா? அப்போ சி எத்தனை ஒர்க் செய்வார், ஒரு ஒர்க் தான் செய்வார். கரெக்டாக? இங்கே நமக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, 8 ஒர்க்குக்கு 3200 சம்பளம் வாங்குறாங்க. அப்போ ஒரு ஒர்க்குக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குவாங்க, 400 சம்பளம் வாங்குவாங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இந்த சி வந்து எவ்வளோ ரூபா சம்பளம் வாங்குறதான் கேட்டிருக்காங்க. சி வந்து ஒரு ஒர்க் தானே செய்கிறாரு. அப்போ அவர் எவ்வளோ தான் கொடுப்பாங்க, 400 தான் கொடுப்பாங்க. சரி, ஏன்னா ஒரு ஒர்க்குக்கு நம்ம 400 தான் கிடச்சிது. ஒருவேளை சி 2 ஒர்க் செஞ்சார்னா அவர் 2 ஒர்க்குக்கு எவ்வளோ ரூபா கிடைக்கும், 800 நம்ம கிடைக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A shopkeeper marks the price of an item 37,000 more than its actual cost price. If the shopkeeper gives a discount of 15% instead of 20%, he gets 7,500 more. Find the cost price அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கடைக்காரர் ஒரு பொருளின் விலையை அதன் உண்மையான அடக்க விலையை விட 37,000 அதிகமாக குறிப்பிடுகிறார். கடைக்காரர் 20%க்கு பதிலாக 15% தள்ளுபடி வழங்கினால் அவருக்கு 7,500 அதிகமாக கிடைக்கும். அடக்க விலையை கண்டறியும் சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நமக்கு தெரியும் காஸ்ட் ப்ரைஸு, செல்லிங் ப்ரைஸு, எம்ஆர்பி. சரியா? ஸோ இந்த காஸ்ட் ப்ரைஸோட இது எவ்வளோ ரூபாய் அதிகமாக இருக்குது, ப்ளஸ் 37,000 அதிகமாக இருக்குது. சரியா? அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 15% டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அதான் 5% என்ன பண்ணுறாரு, அதிகமாக கொடுக்குறாரு. இந்த 5% அதிகமாக கொடுக்கறதுனால அவருக்கு எவ்வளோ ரூபாய் லாபம் கிடைக்குது, 7,500 அதிகமாக லாபம் கிடைக்குது. அப்போ இந்த 5% நமக்கு எவ்வளோன்னு தெரியும், 7,500 தெரியும். அப்போ எம்ஆர்பி எத்தனை சதவீதம் இருக்கும், 100% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருங்க. அப்போது 4×5 5 25 0 0. அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 1,50,000 கிடைக்கும். இது வந்து எம்ஆர்பியோட வேல்யூ. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எம்ஆர்பி வந்து இந்த காஸ்ட் ப்ரைஸோட 37,000 அதிகமாக இருக்குது. கரெக்டு தானே? அப்போ இதுலேருந்து அந்த 37,000 நம்ம கழிச்சாச்சுன்னா போதும். சரியா? கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும், 1,13,000 நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கான காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். ஸோ இந்த 1,13,000 விட 37,000 அதிகமாக வச்சு தான் 1,50,000 அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, சேல் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ நமக்கு ஆப்ஷன் ஏ தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். There are 2 mixtures in the squash. சரியா? There are 2 mixtures in the squash, water and squash. சரியா? The ratio of water and squash in the first mixture is 5:1 and in the second it is 3:1. They are mixed in the ratio of 3:2. What is the ratio of water and squash in the final mixture சொல்லி கேட்குறாங்க. சரியா? அப்போது நம்ம பாருங்கள், வாட்டர் ஸ்குவாஷ் இதற்கான ரேஷியோ என்ன இருக்குது, 5/1 3/1 இருக்குது. சரியா? ஸோ ரெண்டுமே என்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறாங்க, 3/2 மிக்ஸ் பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல இந்த வாட்டரை கண்டுபிடிங்க. ஸோ டோட்டல் வந்து நமக்கு எவ்வளவோ 6, டோட்டல் எவ்வளவு 6, அதில் 5 வாட்டராக இருக்குது. ஸோ 5/6. சரியா? இதில் நமக்கு வந்து டோட்டல் நமக்கு அதாவது மொத்தம் நமக்கு என்ன ரேஷியோவில் இருக்கும், 3/2 இருக்கா. அப்போ இதில் நமக்கு வந்து 3/5ன்னு அர்த்தம். அதாவது 5ல் 3 பங்கு நமக்கு என்னதான் இருக்குது, வாட்டராக இருக்குது. இதுக்கு ரேஷியோ எடுங்க. சரியா? ரெண்டாவது இதுக்கு நீங்கள் அதே மாதிரி பாருங்கள். சரியா? அப்போ டோட்டல் நமக்கு எவ்வளோ இருக்கும், ஸ்குவாஷ் வந்து எவ்வளோ இருக்கும், 1/6 இருக்கும். சரியா? ஸோ இதுக்கு நீங்கள் அதே மாதிரி நீங்கள் ரேஷியோ எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2/5 நமக்கு கிடைக்கும். இது வந்து இதோட வாட்டர் ஸ்குவாஷுக்கான
ரேஷியோவாக நமக்கு இருக்கும். சரியா? அதுமாதிரி ரெண்டாவதுக்கு பாருங்கள். ரெண்டாவதுக்கு நீங்கள் பார்க்கும்போது 3/4 இருக்கும். இன்ட்டு அதே மாதிரி டோட்டல் 3/5. அடுத்த பார்க்கும்போது 1/4 இன்ட்டு அதே மாதிரி டோட்டல் 3/5. சரியா? சால்வ் பண்ணலாமா? 1 3 3 2 3 6 5 5 நமக்கு கட் ஆயிடும். அப்போ நம்ம என்ன கிடைக்கும்? 1/2 நமக்கு கிடைக்கும் ரேஷியோ. சரியா? ஒரு 2 2 3 2 6. அப்போ 1/2/5 தானே போட்டோம். 1 3 3 2 3 6. சாரி, இது வந்து 3/5. சரியா? அப்போ 2 3 6 2 × 5 நமக்கு என்ன கிடைக்கும்? 10ன்னு கிடைக்கும். ஸோ 1/10. அதே மாதிரி 3 கேன்சல் பண்ண முடியாது. சரியா? ஸோ நமக்கு வேல்யூ எவ்வளோ கிடைக்கும்? ஸோ இங்கே வந்து நான் தப்பாக போட்டிருக்கேன்டா. ஸோ என்ன தப்பாக போட்டிருக்கேன் அப்படின்னா, ஸோ இது வந்து ஸ்குவாஸுக்கான இது. ஸ்குவாஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 2 மடங்கு தான் இருக்குது. ஸோ வாட்டர் தான் 5/6ன்னு இருக்கும். ஸ்குவாஸ் வந்து நமக்கு என்ன இருக்குது? டோட்டலில் 2ல் தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன போடுவோம்? 2/5ன்னு போடுவோம். சரியா? 2/5. இங்கே என்ன போடுவோம்? 2/5 தான் போடுவோம். சரியா? அப்போ கேன்சல் பண்ணுவோம். 1 2 2 2 4. ஸோ 3/10ன்னு கிடைக்கும் ஸ்குவாஸ். அதே மாதிரி இங்கே இதோட வேல்யூ நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 2/20ன்னு கிடைக்கும். சரியா? ஸோ இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1/10ன்னு கிடைக்கும். ஸோ இது வந்து இதில் இருக்கக்கூடிய வாட்டர் ஸ்குவாஸுக்கான ரேஷியோ. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? டோட்டல் தானே கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டலாக என்ன பண்ணுவோம்? ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஆட் பண்ணிடுவோம். சரியா? அப்போ 1/2 + 3/10 ரேஷியோ 1/10 + 1/10. அப்போ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 10 + 6 16/20 ரேஷியோ 2/10. 0 0 கட் ஆயிரும். 1 2 8 2 16 1 2 4 2 8. ஸோ நம்ம ரேஷியோ என்ன இருக்கும்? 4:1 இருக்கும். சரியா? இந்த மாதிரி 2 மிக்சர் கொடுத்து அவங்க வந்து ஒரே இதாக கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டக்கு நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் போட்டுடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்சிஎம் ஆஃப் ஃப்ராக்ஷன் அப்படின்னாலே நீங்கள் என்ன போடுவீங்க? எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் டிவைட் பை என்ன போடுவீங்க? ஹச்சிஎஃப் ஆஃப் டினாமினேட்டர். அப்போ இதுக்கு ஹச்சிஎஃப் எடுக்கிறோம் அப்படின்னா இதுகளே சின்ன வேல்யூ 3 தான். அதோட மடங்காக தான் 27 இருக்குது, 9 இருக்குது, 15 இருக்குது, 6 இருக்குது. அப்போ ஹச்சிஎஃப் வந்து நம்ம என்ன போட்டுடலாம்? 3ன்னு போட்டுடலாம். ஸோ எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 4 5 7 8க்கு எல்சிஎம் எடுப்பீங்க. ஸோ 4ஆல் போட்டிங்க அப்படின்னா 1 4 4 5 7 2 4 8. அப்போ 4 5 20 22 40 40 × 4 28 280. ஸோ அடிச்சிங்க அப்படின்னா 9 3 27 10 3 9. அப்போ 93 1/3 தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A man rowed a boat 27 km downstream and 18 km upstream taking 1 hour each time. What is the speed of the stream? சரியா? அப்போ டவுன் ஸ்ட்ரீம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்பீடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். கரெக்டாக? இங்கே 27 / 1. அதே மாதிரி அப்ஸ்ட்ரீம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். ஸோ இங்கே 18 / 1. அப்போ 27 18 தான் கிடைக்கும். கொஸ்டினை கேட்டிருக்காங்க ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம். ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீமில் என்ன பண்ணுவோம்? 2 ஸ்பீடையும் நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம்? 2ஆல் டிவைட் பண்ணுவோம். அப்போ 9/2 நமக்கு என்ன கிடைக்கும்? 4.5 கிடைக்கும். சரியா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் அது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த டிஜிட் அட் யூனிட் பிளேஸ்? சரியா? யூனிட் பிளேஸில் என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ யூனிட் பிளேஸில் நம்ம என்ன பண்ணுவோம்? 4 எடுப்போம். அப்படி தானே? 4 பவர் 1793 இன்ட்டு 5 பவர் 317 இன்ட்டு 4 பவர் 491. இதில் இங்கே 4 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ 5ஓட பவரில் என்ன வந்தாலும் நமக்கு என்ன தான் வரும்? 5 தான் வரும். 5 ஸ்கொயர் 5 தான். 5 க்யூப் எவ்வளோ தான்? 5 தான். 125. லாஸ்ட்டில் 5 தானே வரும். 25. லாஸ்ட்டில் 5 தான் முடியும்.
ஸோ 5 பவரில் என்ன போட்டாலும் நம்ம லாஸ்ட் என்ன தான் வரும், 5 தான் வரும். ஸோ 4 பவர் பார்த்திங்க அப்படின்னா 4 பவர் 1 வந்து 4, 4 ஸ்கொயர் வந்து 16, 4 க்யூப் பார்த்திங்கன்னா 64. அதாவது 4ல் அது வந்து ஆட் நம்பராக இருந்தால் நமக்கு என்ன வரும், 4 வரும் லாஸ்ட் டிஜிட். அதே நேரத்தில் ஈவன் நம்பராக இருந்தால் நம்ம லாஸ்ட் டிஜிட் என்ன வரும், 6 வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 பவரில் இருந்துச்சுன்னா அது ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா 4 வரும், ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா 6 வரும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 4 பவர், சரியா, 4 பவரில் நமக்கு லாஸ்ட்டில் என்ன முடியுது, ஆட் நம்பரில் முடியுது. ஆட் நம்பர்னால் நீங்கள் என்ன போடுவீங்க, 4 போட்டுருவீங்க. இங்கே எதில் தான் முடியுது, ஆட் நம்பரில் தான் முடியுது. ஸோ என்ன போடுவீங்க, 4 போடுவீங்க. அப்போ 4 5 20, 0 வந்தாலே லாஸ்ட் டிஜிட் என்ன தான் வரும், 0 தான் வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மோகன் borrowed a sum of rupees 32,000 on simple interest and Madan borrowed the same amount on compound interest. At the end of 2 years, Madan had to pay rupees 720 more interest than Mohan. Then what is the rate of interest சொல்லி நம்மகிட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? இவன் வாங்கின அமௌண்ட் வந்து 32,000, 720 மோர் தேனாக இருக்கான். அப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான் வந்து மோர் தேன். அப்போ 2 years. சரியா? நமக்கு எஸ்ஐ மைனஸ் சிஐ 2 இயர்ஸுக்கான வித்தியாசம், 2 இயர்ஸ்க்கு நமக்கு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருந்தா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், பி இன்ட்டு r/100 த ஹோல் ஸ்கொயர். கரெக்டாக? ஸோ இங்கே வந்து ரெண்டுக்கான வித்தியாசம் எவ்வளவு, 720 ரூபா. ஸோ 720 இஸ் ஈக்குவல் டு பியோட வேல்யூ 32,000, ஆர் என்னன்னு தெரியாது. ஸோ r/100 இன்ட்டு r/100 போடுவோம். ஸோ இந்த 2 0 இந்த 2 0 கட் ஆயிரும். இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 நம்ம என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். அப்போ ஓவர் ரெண்டு 2, 6 2 12, 32 6, 6 2 12 0, 4 16, 9 36 0. சரியா? அப்போ 2 4, 45 2 90, ஓவர் ரெண்டு 2, I 2 10. சரியா? அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், 45 இன்ட்டு 5 இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஸோ 45 இன்ட்டு 5, 5 25 5 மீது 2னா என்ன, 20, 225. ஸோ 225 இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஸோ ஆரோட வேல்யூ நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தால் போதும்ல. ஸோ நமக்கு ஆர் கிடச்சிரும். ஸோ ஆரோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும், 15 இருக்கும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு எவ்வளோ இருக்கும், 15% இருக்கும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். நமக்கு தேவை எஸ்ஐ மைனஸ் சிஏ 2 இயர்க்கான டிஃப்ரென்ஸ்க்கான ஃபார்முலா பி இன்ட்டு r/100 த ஹோல் ஸ்கொயர். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ ப்ரொப்போசன் கேட்டிருக்காங்க, அப்படி தானே. 9.6 ரேஷியோ 16.8 ப்ரொப்போசன் 18/x. தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். இப்போ 9.6 டிவைட் பை 16.8 ஈக்குவல் டு 18/x. ப்ரொப்போசனா விகித சமம். ஸோ இது ஒரு விகிதம், இது ஒரு விகிதம், ரெண்டு விகிதமும் சமமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ ரெண்டுக்குமே ஒரே டெசிமல் அதுக்கு நான் என்ன பண்ணிடலாம், டெசிமல் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். சரியா? அப்போ 96 டிவைட் பை 168 ஈக்குவல் டு 18/x. ஸோ 3 18, 1 6 36, 6 36. சரியா? 4 16, 4 16, 4 8. ஸோ 2ஆல் போட்டிங்க அப்படின்னா 2 4 1. சரியா? ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியாது, கேன்சல் பண்ணவே முடியாது. அப்போ 21 × 3 எவ்வளோ கிடைக்கும், 63 டிவைட் பை 2. ஸோ 32 6, 1 2, I 2 10. ஸோ நமக்கான வேல்யூ எவ்வளோ இருக்கும், 31.5 இருக்கும். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட் சிம்பிளாக தட்டி விட்டுட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.